மாமா. போடி போல லட்டு. உங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியாது நினைச்சியா? நகை வேற எங்கேயும் போல. அந்த ஆளே ஆட்டிய போட்டு வச்சுட்டு காணான்னு பொட்டிய போடுறான். விட மாட்டேன். அதை கண்டுபிடிச்சு உங்க அப்பனை உள்ள இருக்க அப்பாவிய வெளியே கொண்டு வராம மாட்டேன் சத்தியம். யாரும் வந்துச்சு? ஏங்க அப்பாங்க? அப்பாவா? ஐயோ என்னம்மா கூப்பிட்டே இருக்க? ஏமா பரதேசின்னு ஒரு சவுண்ட் கேட்டது ஆம்பளை வயசுல. அது வந்து பாய் எனக்கு தான் 2 நாளா தொண்டை சரியில்லை. உங்க மாமன் இருக்கானே புளோரசன் பூச்சி, அந்த மூதேவி மூஞ்சில முழிச்சிட்டு போகும்போதே நினைச்சேன் ஒரு காரியம் ஒண்ணும் விளங்காதுன்னு. என்னது திருப்பதியில லட்டு ஏல எடுத்த மாதிரி இவ்வளவு லட்டு பிடிச்சிருக்க? உங்களுக்கு பிடிக்குமே செஞ்சு வச்சிருக்கேன்ப்பா. அப்படியா? எனக்கு பிடிச்சது நீ செஞ்சதா வரலாறே இல்லையே. இது வை சாப்பிடுவோம். என்னது பேட்ஸ்மேன் என்னப்பா அதுக்குள்ள வந்துட்டீங்க? என்னது வந்ததே பிடிக்காத மாதிரி பேசுற? இல்லப்பா போயிட்டு 1/2 மணி நேரத்துல திரும்பி வந்துட்டீங்களே. அது ஏமா கேக்குற? முந்தி எல்லாம் தீபாவளி ஓலப்பட்டாசியே பயந்து வெடிச்சிட்டு இருந்தானுங்க. இப்போ கண்ட இடத்துல வைக்கிறானுங்களே. நான் போன ட்ரெயின்ல இன்ஜினுக்கும் பெட்டிக்கும் நடுவுல ஒருத்த பாம்பு வச்சிட்டான். இந்த கார்டு பச்சை கொடியை காட்டணும்னு பாம்புக்கார பாம வெடிக்க வச்சுட்டான். படின்னு வெடிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு? புறப்பட்ட ரயில் இன்ஜின் போனதுதான். நான் இருந்த பொட்டி மட்டும் 100 அடி மேல போய் வந்ததுன்னா பாத்துக்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாங்க, கூவத்துல வந்ததுனால எஸ்கேப் ஆகி பப்ளிக் பாத்ரூம்ல குளிச்சு நேரா வர்றேன். என்னம்மா ஒரு தடவை ஆம்பளை மாதிரி பேசுற, ஒரு தடவை பொம்பளை மாதிரி பேசுற? அதான் தொண்டை சரியில்லைன்னு சொன்னேன்ப்பா. ஓஹோ, எங்கம்மா லட்டு? நீங்க தானப்பா சாப்பிட்டீங்க. அது எப்படிப்பா பேசிக்கிட்டே சாப்பிடுறீங்க? பேசிட்டே சாப்பிடுறேனா? இந்தாங்கப்பா. என்னமோ நடக்குது இந்த வீட்டுக்குள்ள. அம்மா இந்த கருவாயனை தயவு செய்து மறந்துரு. அவன் பயங்கர ஃப்ராடு. அது மட்டும் இல்ல, உன்னை கட்டிக்கிறதுக்கு 4 பேர் 5 பேர் கியூ வரிசையில் நிக்கிறான். எல்லாம் அவனோட அழகானவனுங்க, வசதியானவனுங்க. நீ அவனை மறந்தே ஆகணும். அது எப்படிப்பா நான் அவரை மறக்க முடியும்? எங்க லட்டு? இப்பதானப்பா நீங்க சாப்பிட்டீங்க. நான் பேசிட்டு தானே மறந்தேன். பேசிக்கிட்டே தான்ப்பா சாப்பிட்டீங்க. என்னது ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம் மாதிரியே இருக்கே. நீ அந்த கருவாயனை மறந்தே தீரணும். நீ மறக்காட்டியும் மறக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் தெரியுமா? ரயில் வேற பெட்டி வேற தனித்தனியா போனதை பார்த்ததுல இருந்து ஒரு ஐடியா வந்திருக்கு. இன்னைக்கு அவனோட பிளாட் வாசல்ல வெடி வைக்க போறேன். அது வெடிக்கிற வெடியில இப்ப நான் எது மேல கை வச்சிருந்தேன்? என் கை மேல தான்ப்பா. என் கையில பிடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியா? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல என்னமோ ஆயிடுச்சு. என்னமோ உந்த இடத்துல லட்டக்கானா, எந்த இடத்துல லட்டக்கானா? எல்லாத்தையும் நீங்க தான்ப்பா பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்க. கருவாயா, நீ விட்டலாச்சாரிய வேலையெல்லாம் பண்ணு. ஆனா நான் வைக்கிற பாம் வெடிச்சு நீ பாகிஸ்தான் பார்டர்ல விழுகிறியா இல்லையான்னு பாரு. என்னடி யோசிக்கிற? இல்ல நீங்க பாகிஸ்தான்ல போய் விழுறத பத்தி கவலை இல்ல. ஆனா உங்களுக்கு பாஷை தெரியாதே, அதான் யோசிக்கிறேன். ஆமா இல்ல, அப்போ உங்க அப்பா பாம்பு வைக்கிறதுக்குள்ள நான் ஹிந்தி கத்துக்கிறேன். கத்துக்கிறேன்டி பாமா, கத்துக்கிறேன். ஆக்ஷன். ஐயோ ஐயோ ஐயோ, 2 கண்ணு தெரியாத கவோதி ஆயிட்டனே. நான் என்ன செய்வேன்? எங்க இருக்க மாமா? என்ன மாமா தங்கப்பதுமை சிவாஜி மாதிரி ஆயிட்டீங்க? அடச்சி, அவரையே அவமானப்படுத்துற. உங்க ஒட்டு வேணா உறவு வேணான்னு பொட்டி படிக்கிறா எடுத்துட்டு ஊர பக்கம் போகலாமேன்னு கதவை திறந்து எவ்வளவு ஒரு எடுவட்ட பையன் டோர்ல பாம்பு வச்சு என் கண்ணு 2 பீஸ் ஆக்கிட்டாரு. பாருங்க மாப்ள, என்னத்தையா பாக்குறது? கண்ணு தெரியாத அழுதுகிட்டு இருக்க, பாரு பாருன்ற. சுத்தமா தெரியலையா? ஆமா, சுத்தி இருட்டா இருக்கு. எது இது? இது எவ்வளவுன்னு சொல்லுனா அவ்வளவு போய் பிடிச்சிட்டு. அந்த கர்மம் என்னன்னு முதல்ல சொல்லி, எத்தனைன்னு நான் சொல்றேன். இதுவா? இது கை வரல. கை வரல 5 இருக்கு. நீ எத்தனை அளவை காட்டுறேன்னு யாருக்கு மாமா தெரியும்? ஓ, சுத்தமா கண்ணு தெரியல. சுத்தமா தெரியல பாபா, ஒரே இருட்டா இருக்கு. க்ளீன் போர்டு. அவ்வளவு ஒரு பாட்டு பாடுங்க மாப்ள. ஆரம்பமாவது கண்ணுக்குள்ள அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ள. மாப்ள, அது எப்படி ஆல் இந்தியா ரேடியோல சுவிட்ச் போட்ட மாதிரி பாட்டு பாருங்க. கேட்ச். என்னது இது? இதுவா? இது வந்து பீங்கா டப்பா. ஆனா நல்லா கரெக்டா திருவோட சைஸ்க்கு பண்ணிருக்கானுங்க. இத வச்சுட்டு நம்ம ஏரியாவுக்கு போவாருங்க. பாஸ் ஏரியா ஒண்ணும் போட மாட்டானு நாய் வேற அவுத்துட்டுவானுங்க. திருப்பலிக்கான மயிலாப்பூர் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஜனங்க இருக்கிற பக்கம் போனீங்கன்னா பரிதாபப்பட்டு சோறு போடுவானுங்க. யாய் மாமா, மாப்ளே மாமா, மாப்ளே, யாய் மாமா, ஏய் மாப்ளே. டோருக்கு பாம்பு வச்சு கண்ணை கட்டது இல்லாம சட்டியை கையில கொடுத்து பிச்சை எடுக்க சொல்றா. நீ நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. மாப்ள 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 இருங்க மாப்ள. ஒண்ணும் ஒண்ணா பிறந்தோம், ஒண்ணாவே இருப்போம். எதுக்கு போலீஸ் கீசன்லாம் போகணும்? அம்மா இவன் வேணா இது ஒரு மூலையில கிடக்கட்டுமே. மூலையில கிடக்குறதுக்கு நான் விளக்கமாறா? நடு சென்டர் தான் நிப்பேன். ஓகே இருந்துக்க. ஆனா மத்தியான சாப்பாட்டுக்கு மட்டும் சட்டி எடுத்து போய் தெருவா பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்க. இதை நல்லா பாடுறியாடா? தவறுக்குள் தவறான தவறை புரிந்து விட்டு தரிப்பட்டு போனவனு மாமா, உங்க கண்ணு இப்படி ஆயிப்போச்சே மாமா. ஏய் பார், நீ நம்பிட்டியா? நன்றாக பார் என் கண்களை, உற்று பார். உங்க அப்ப விடா கண்டனா நான் குடா கண்டண்டி. நான் செத்து போன சேவண்டா,
யமனை பார்த்து சிரிச்சவன்டா, நான் செத்து போனச்சவன்டா, யமனை பார்த்து சிரிச்சவன்டா. யாரு? வேலைக்காரி. வீடு கொட்டணும், எழுந்து அந்த பக்கம் போங்க. ஏம்மா, கண்ணு தெரியாத கபதிய வெளியே போய் சொல்றியே, பாவமா இல்லையா? உண்மையாவே கண்ணு தெரியலையா? தெரியலையேம்மா, தெரியலையே. நானும் பார்க்காத வைத்தியம் இல்ல, கேட்காத ஜோசியம் இல்ல. ஆமா, கண்ணை பத்தி விசாரிக்கிற எதுக்குமா சேலைகளை கட்ட போறியா? பரிதாபப்பட்டு கேட்டேன். அப்படியா? கட்டி தங்கம் வெட்டி அடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிப்பிகள் செய்த உருவமடா, அவள் தல தல வென்று தழும்பி நிற்கும் பருவமடா, பருவமடா, பருவமடா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னோடு வெளிவரும் தயங்காதே தலைவர். ஆமா, யார் யாரு? யாரு கேட்டுங்க முதலாளி. எது கேட்டா? என்ன வேலைக்கார இங்கிலீஷ்ல பேசுற? நான் வந்து கான்வென்ட்ல 5வது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சேங்க. ஆமா, கேட்டுனா பூனை தானே? ஆமாங்க. ஐயோ ஐயோ, பூனைனா எங்க மாமாவுக்கு ஆகாது, அவருக்கு ஆஸ்மா வாச்சு, உயிருக்கே ஆபத்தாகி போச்சு. அந்த பூனையை உடனே அடிச்சு கொண்டு ஆகணும். எங்க இருக்கு அந்த பூனை? எங்க இருக்கு? எங்க இருக்கு? இவ்வளவு அடிக்கிற கத்துதா வர சனியம் பிடிச்ச பூனை. மியாவ். எவ்வளவு எவ்வளவு லேட்டா கத்துது. மியாவ். மியாவ். உயரமான பூனையா இருக்கு. பூனை அடி தாங்காம எகிறதுங்க முதலாளி. மியாவ். அப்ப தலையில ஒரே அடி அடிச்சு கொல்ல வேண்டியதா? இந்த அடி அடிக்கிறா, அலறாம பூனை மாதிரி கத்துறீங்க. தெரியாதனமா பூனைன்ட்டேன், கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி ஆடுமே. பூனை இங்கதான். பூனை ரெண்டு பூனை கத்துது. ஜோடி புறாங்க முதலாளி. மியாவ். இந்த முதல்ல பூனை என்ன இப்ப புறாங்கற? அப்ப ரெண்டையும் அடிச்சு கொல்ல வேண்டியதா? சாகுங்க சாகுங்க. வீடவா நார் அடிக்கிறீங்க? எங்க இந்த பூனை? எங்க? ஆமா, இப்படி ஒரு வேலை பாக்குறானா? இருக்கட்டவன வச்சுக்கிறேன். கண்ணு தெரியாதவங்களுக்கு பூரா ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணு தெரியாம வேஷம் போட்டோம்னா உலகத்துல நடக்கிற அசிங்க அக்குறுமத்தை பூரா தெல்ல தெளிவா பார்க்கலாம் போல் இருக்க. மைண்டன் பண்ணுவான். என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மாமா இருக்கானே புளோரசன் பள்ளி, அவ கண்ணு போனதுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் கரெக்டா பண்றான். அவனுக்கு கண்ணு இருக்கா இல்லையா ரொம்ப நாளா டவுட். இன்னும் 10 நிமிஷம் அதை ப்ரூவ் பண்றேன். இதை என்னப்பா பண்ண போறாரு மாமா? இந்த தீய உங்க மாமா நெருப்பு கோழி மாதிரி திங்க போறான். 30, 40, 50 சிக்கன் சூடா இருக்கே. வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? அப்பல உங்களுக்கு தான் கண்ணு தெரியாது, எப்படி பேங்க் கேஷ் மாதிரி கரெக்டா என்றீங்க? இல்ல, அது சும்மா தடவி தடவி என்றதானே மாமா. கரெக்ட், தடவி தடவி ஒவ்வொன்னா புடிச்சிடலாம். ஆனா இந்த 10 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டுக்கெல்லாம் எப்படி வித்தியாசம் தெரியும்? அது சைஸ் வச்சு அடிக்கிறது. ஆமாமா, நீங்க சைஸ வச்சுதானே அடிச்சுட்டே இருக்கீங்க. நீங்க என்ன நேத்து பூரா ஊர்ல இருக்க பூரா கேட்டா உங்களுக்கு கண்ணு எப்படி போச்சுன்னு. எங்க மாமா டோர் பாம்பு வச்சு ஜோலியா முடிச்சுட்டாரு. சரி விடுங்க, அந்த கருமத்தை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கணும்? இந்த சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்னது? எது? இது கோழிக்கறியா? ஏன் இத பார்த்தா எரியற தீ மாதிரி தெரியுதா? இல்ல மாமா, கருகு நாத்த அடிக்குது, அதான் கேட்டேன். அதே சூடா இருப்பாப்ல. சில்லி சிக்கன் போன்லெஸ் சாப்பிடுங்க. எனக்கு எதுக்கு மாமா போன்லெஸ்? பாவம், நீங்க பிளைண்ட்னஸ் இல்லையா, அதனாலதான் போன்லெஸ் வாங்கிட்டு வந்தேன். எலும்பு இருந்தா பார்த்து கடிச்சு துப்ப முடியாது இல்லையா, சாப்பிடுங்க. எனக்கு வேணும் மாமா. சாப்பிடுங்க. நானு சாமி சாப்பிடாத. சாமியா? நான் தான் காவி போட்டிருக்கேன். நீங்க என்ன சாமி? நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன். ஐயப்பனுக்கு மாலையா? மாலையை காணாமப்பா. மனசுக்குள்ளேயே போட்டிருக்கேன். மனசுக்குள்ளேயே மாலையா? ஆமா. மனசுக்குள்ள நீ என்ன கணக்கு போட்டிருக்கீன்னு எனக்கு தெரியும். மாப்ள சாப்பிடுங்க மாப்ள. விரதத்துல இருக்கேன் மாமா, விரதத்துல இருக்கேன். சாப்பிடுங்க மாப்ள. நானா வாங்குற? ஏன் உயிரை வாங்குற? சாப்பிடுங்க. ஐயோ, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். மாமா, காதல் மாமா. ரெண்டு இடம் ஒண்ணுதானே. முதல்ல காதல், அப்புறம் சாதல். மாப்ள நீங்க வர வர ரொம்ப நல்லா பாட ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சைக்காரன் பாடுவாங்க அந்த மாதிரி. அதனால திருஷ்டி ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு மாப்ள. அதுக்கு திருஷ்டி சுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஊர்ல இருக்கிற கழுது பூரா நம்ம ஏரியாவிலேயே மேயுதுங்களா. நம்ம கவுன்சிலர் வேற ஒரு கழுது உடைச்சிருச்சு. அது சரி, வெடிமருந்து வாட அடிக்குது மாமா. மாப்ள திருஷ்டி சுத்தறதுக்கு கற்பூரம் வாங்கினேன். கற்பூரத்திலேயே கலப்பட மாட்டாங்க மாப்ள. அட பாவிகளா, திருட்டு பயலுகளா, எவனையுமே நம்ப முடியலையே. இதுவும் வேண்டுமடா எனக்கு, இன்னமும் வேண்டுமடா. டிவாசுக்கு தகுந்தபடி பாடுறா. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஐயா, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடணுமா? போயா போ.
அட சண்டாளைகளா 10,000 செலவடியில இது யாத்தாரி என்னம்மா என்ன இது குழந்தை மாதிரி கம்பி மத்த போச்சு விளையாடி ஆமா அவன் எனக்கு குழந்தைய நினைச்சிட்டு இருக்கேன். உங்க மாமன் இருக்கான் பாரு புளோரசன் பல்லு, அவ கண்ணுல அவன் நடிச்சிட்டு இருக்கா. இதை கொண்டு போய் வைக்க போற. எந்திரிச்சு ஓடிட்டானா அவனுக்கு கண்ணு இருக்குன்னு அர்த்தம். ஏமாந்து உட்கார்ந்து இருந்தான்னா வெடிக்க போற வெடியில கண்ணோட சேர்த்து காதும் போக போகுது. அட காலி பேல ஓடி போட்டியா? வாடா, கண்ண தெரியாதவனுக்கு எப்படி பட்டாசு தெரியும்? பட்டாசு தெரியும் எப்படி நீ ஓடி போவ? வாடா நீ. இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியுங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன்டா. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே வந்து இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அஞ்சாமல் கடமையிலே கண் வையடா. என்ன விட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீ தான் கரெக்டா பாடி இருக்க. உங்க பர்த் டிக்கெட் கன்ஃபார்ம். ஐயோ அம்மா, ஐயோ ஆம்புலன்ஸ், ஏய் ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்கடா. அப்படியே பையன் சரி பண்ணுங்கடா. வந்து இப்படி வேடிக்கை பாக்குறீங்களா? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சு. என்னங்க பண்றது? எங்க அப்பா தான் அவரு. என்ன அப்பா தப்பான பாலம் இப்படி தாண்டி. உங்க அப்பனுக்கு வெடி மட்டும் இல்ல, வெடி குண்டே வச்சாலும் சாக மாட்டான். இதெல்லாம் திருந்துறதுக்காகத்தான். ஐயோ சாமி நகையெல்லாம் எவன்டி திருட சொன்னா? இவெல்லாம் திருச்சி ஜெயில இருக்க வேண்டியவன். அம்மா அப்பா. ஏய் மாமா, எங்க ஓட பாக்குற? என்ன பெட்டியில கொண்டாச்சா? எங்க ஓடுற? என்ன? அட பாவி, கோவில் நகை பூரா நீதான் திருடி வச்சிருக்கியா? அந்த அப்பாவிய உடனே விடுதலை பண்ணணுமே. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். தலைவரே, சாமி நகைய வீட்டுல வைக்க புட்டி வச்சிருக்க. யாரவன்? நான் இந்த அபார்ட்மெண்டோட சிட்டிசன். இல்லையா? சாமி நகைய தினம் சாமிக்கு போட்டு சாமி கும்பிடணும்னு ஜனங்க விரும்புறாங்க. ஏன் அப்பதான் நீ அமுக்கல? நான் நகையை போடுறேன், திருட்டு போச்சுன்னா நீ பொறுப்பாத்துக்கிறியா? ஐயோ நான் மாட்டேன். மாட்டீங்கள போயா. ஓ, அநியாயம் எங்கெங்க நடக்குதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன். யாராவது? அம்பாள். அம்பாள் எந்த காலத்துலடா பேசினாள்? அதுவும் ஆம்பளை குரல்ல பேசுறா. வெளியே வாடா நாயே. ஆமா, நாயெல்லாம் பேசப்படாது. ஐ ஆம் ஜென்டில்மேன். யார் நீயா? ஆமா. டேய் 3 மாசம் வாடகை தெரியல, அழுது 1000 ரூபாய் வர வாங்கிட்டு போனீங்களே, அதை திருப்பி கொடுக்க யோகியதை நீங்கள வாய் பேசுறடா. இந்தியா உடனே கடன் வாங்கியிருக்கு. கடன் வாங்கின பூரா வாய் திறந்து பேசப்படாதுன்னா பார்லிமெண்ட்ல யாருமே வாய் திறந்து பேச முடியாது. கியா முய்யான்னு ஜாட காட்ட வேண்டியதான். இப்ப மட்டும் பார்லிமெண்ட்ல எல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா டிவில சவுண்ட் கட் பண்ணிடுறான். அவர் பூரா கியாமையான்னு ஜாடையில தானே பேசிக்கிறாங்க. ஆமா. யாரா வாங்கிட்டு என்னடா கவர்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்க? எறா காசை ஏமாமா பறக்குற. எறா செக்கதானே ஏன் கத்துறீங்க? பாண்டு போங்க காசு தேவையில்ல எனக்கு. தானங்க செக்க போட்டு கொண்டு வந்தா. என்னது? உலக வங்கியில இருந்து பாண்டி பஜார் ஆந்திரா பேங்க் வருது. அதெல்லாம் படிக்கணும் மாமா. கொடுத்தா வாங்கிக்கணும். விஷயம் தெரியுமா? என்னது? செக்கு கொடுத்தா 24 மணி நேரத்துல கலெக்ஷன் ஆயிரணும். ஆகலைன்னா புடிச்சு உள்ள வச்சிருவாங்கடா மூதேவி. மாமா, நான் முன்ன மாதிரினா நீ பெரிய முடிச்ச வைக்காமல இருக்க. கம்பி என்னங்கிறாங்க. ஏன் மாமா, எங்க அப்பா உங்க சொந்த தாய் மாமன் தானே? எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க? இந்த பார், உங்க அப்பனை பத்தி எல்லாம் தெரியாத மாதிரி எல்லாம் பேசாத. எங்க அம்மாவுடைய பணத்தையும் பத்திரத்தையும் ஆட்டைய போட்டு வந்துட்டான். அத பூரா நான் கைப்பத்தாம இங்க இருந்து போக மாட்டேன். என்ன கட்டிக்கிட்டா எல்லாம் உங்களுக்கு தானே வந்து சேரும். உன்னை கட்டி வச்சாதானே அந்தாள் மாதிரியே காவிய கட்டி விட்டு என்னையும் தெருவுல அலைய விட்டுறான் போல இருக்கு. ஐயோ, என்னடா அட்டிங்? ஓட்டனா கண்ணு தெரியாதுவன். அவனுக்கு தான் கண்ணு தெரியல. ஏமா உனக்கு? உனக்கு நிஜமாவே கண்ணு தெரியாதா? சின்ன குழந்தையா இருக்கும்போது
அம்மா போட்டு கண்ணு குருடாயிடுச்சா. இத நீங்க தான் வாசிச்சீங்களா? ஆமா, சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்தது. எனக்கு எப்ப மனசு சரியில்லைனாலும் எங்க அம்மாவை நினைச்சு இதை வாசிச்சேன்னு வச்சுக்கோ, மனசு சந்தோஷமாயிடும். நீங்க வாசிச்சதுனாலதான் நான் வண்டியில மாட்டிக்கிட்டேன். ஏன்? இத கேட்ட உடனே சின்ன வயசுல எங்க அம்மா தாளாட்டுற மாதிரி சுகமா இருந்துச்சு. யாரோ என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி தோணுச்சு. அதான் என்ன மறந்து ரோட்டை கிராஸ் பண்ணேனா இப்படி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே குருடி, லாரியில மாட்டி கை கால் போயிருந்தா நொண்டி ஆயிருப்பேன். நல்ல வேலை. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காதுங்க. சரி, நீங்க எங்க போகணும் சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன். அதெல்லாம் வேணாம், என் கூடயே கொடுங்க. இந்தாங்க. கீழே. நான் இந்த பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் போகணும். நான் போயிடுவேன். தனியா வரீங்க, கூட துணைக்கு யாராவது கூட்டு வரலாம்ல? யார் இருக்கா என்ன கூட்டிட்டு வரதுக்கு? எங்க அப்பா தான் இருக்காரு. அவர் எங்க குடிச்சிட்டு அலையிறாரோ. ஏய், மாம்ஸ் வரத ரோட்டே அளந்துட்டு வருது பாத்தியா? ஏமாட்டா போய் மாம்ஸ் கூட்டு வா போ. நான் பாத்துறேன். வணக்கம் மாமா. காலையில இவ்வளவு ஸ்டெடியா இருக்கீங்க. பாத்து மாமா. நேரா நின்னீங்கன்னா குவார்டர் தரேன். புல்லு வேணும், நான் சொல்ற செய்யணும். ஏய், புல்லு தானே இந்த அப்படி நான் சொல்ற அப்படி செய்யணும். அதோ அங்க ஒருத்தர் நிக்கிறான் பாத்தியா? அவனுக்கு ஓங்கி அற விட்டுட்டு வரணும். சரியா? புல்லு புல்லா. என்ன மாமா, என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சுகம் சுகமே தொட தொடத்தானே. ஏனுக்கா ஒரு ஹெல்ப் முடிச்சு வந்துட்டா? சீக்கிரம் ரொம்ப அவசரம்னாக்க என்ன வேணா கேளுங்க, நான் உதவி பண்றேன். நானு என்னையா சரக்கு அடிச்ச? என்ன 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 வேணும் சொல்லு. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் சொல்லு, தர்றேன். ஏண்டா ஒரு ஹெல்ப் தானே கேட்டேன், எதுக்கு அடிச்ச? உன்னை ஒரு அடி அடிச்சா ஒரு புல்லு தரேனாரு அவரு. எவன் இருக்காங்க. அவன் ஒரு புல்லு தான் தரேன்னு சொன்னா, நான் 2 புல்லு தரேன், வாங்கிக்கிறியா? 2 தரப்படியா? வாங்கிக்க. இந்த அப்புறம் அப்புறம் என்ன, தினம் குடிக்கிறதுக்காக யார்கிட்டயாவது வம்பு எடுத்துட்டு அடி வாங்கிட்டு வந்து நிப்பாரு. அப்போ மொட்டா குடிக்காரன்னு சொல்லு. எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் சோகத்துல குடிக்க ஆரம்பிச்சாராம். அதுக்கப்புறம் டெய்லி குடிக்கிறாரு. ஓஹோ, சரி. அவர் டெய்லி குடிச்சிட்டு தகராறு பண்ணுவாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? காலையில இருந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவர் ராத்திரி வந்து என்கிட்ட சொல்லுவாரு. அப்படிதான் எனக்கு தெரியும். ஓஹோ, இந்த இடம் தானா? அம்மா, அது எப்படி கரெக்டா இந்த இடத்துக்கு வர நீ? நான் தினம் இங்க வரேன்ல. என்னம்மா கஸ்தூரி இவ்வளவு விளையாட்டா வர்ற? கஸ்தூரி நல்லா இருக்கே. கஸ்தூரி, உன் பேரு சூப்பரா இருக்கே. உன் பேர் என்ன? எல்லாரும் என்ன கோவிந்தன் கூப்பிடுவாங்க. கோவிந்தனை கூப்பிடுவாங்களா? கூப்பிடுவாங்கன்னா கோவிந்தன் கூப்பிடுவாங்க, நானும் ஊன்னுவேன். சரி, நான் போய் சாமி கும்பிட்டு வரேன். நல்ல நல்ல நல்ல. என்ன? சாமி கும்பிட தானே போற? அப்ப பூ எடுத்துட்டு போ. பூவா? சரி, அப்படின்னா வெள்ளை ரோஜா இருந்தா கூட அதான் எங்க அம்மா எப்பவும் சாமிக்கு வச்சு கும்பிடுவாங்க. ரோஸ் இருக்கு, ஆனா வெள்ளை இதுல இருக்கான்னு பாரு. ரோஜா இல்லைன்னா பரவாயில்ல, மல்லிப்பூ கூட வெள்ளையா தானே இருக்கு, அது கூட அதே வச்சு கும்பிட்டுக்கிறேன். சரி, பட்டா. பிரமாதமான அர்ச்சனை. ஆனா பூசாரி தான் சரியில்லை. விபூதி வச்சு விட்டா? ஆமா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? உனக்காகத்தான். எனக்காகவா? உனக்கு சீக்கிரம் கண்ணு தெரியணும்னு வேண்டிக்கிட்டேன். சரி, அப்ப நான் கிளம்பட்டா? நீங்க சாயந்தரம் வந்து உன்னை நான் கூட்டு போறேன். எதுக்கு? ஆமா, உன்னை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்க்க வேண்டாம்? திரும்ப லாரியில எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா? ஐயோ, வேணாம் வேணாம், எப்பவும் போல நானே போய்க்கிறேன். நிஜமாவா? சரி, அப்ப நான் வரேன். இங்கதான் இருந்தது வாசுபடி. வாசுபடிக்கான ராத்திரியான வாசுபடி தூக்கி வச்சிடானுங்களே. என்னடா
டேய், பாத்து ம், பெட் அங்க இருக்கு உட்கார். உட்காருங்க என்ன? மிஸ்டர் கோயன். என்ன? உட்கார். சார் சார் டேய், உட்காரியா. வாழ்க்கையிலேயே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னது? 2 லட்சமா நீ எவ்வளவு அழகா இங்கேயே இருக்க. உன்னைய பக்கத்திலேயே வச்சுட்டு சிட்டி பூரா நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். நீதான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை. ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க. நீ மட்டும் முடியாதுன்னு சொல்லவே கூடாது. நீ சொன்னேன்னா இந்த வீட்லயே ஒரு கருங்குரங்கு இருக்கான், அவன் கரெக்ட் பண்ணிடுவான். அவன் ஒரு 4-5 எலும்பு 3/4 கிலோ சதையோட சுத்திட்டு இருக்கான். என் பொண்ணு சந்தோஷத்துல கட்டி பிடிச்சாலே அவன் சாகறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவன் அது பாடி நான் என்ன- கண்டிஷன் அப்படி உட்கார். நீதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன் என் பொண்ணு திருஷ்டி பூசணிக்கா மாதிரி இருக்கான்னு பாக்குறியா? அவன் பாடி கண்டிஷன் அப்படியே. அதை பத்தி நீ கவலைப்படாத. அதுக்காகத்தான் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். என்னாச்சு? அமெரிக்காவில போய் அனிமூன் ஆரம்பிங்க, ஜப்பான்ல போய் பிள்ளைய பெற்று அப்புறமா வந்தா போதும். எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா? நல்லா இருக்கு. நல்லா இருப்பேன். வச்சுக்கோ. இங்கிலீஷ்காரன் தொப்பியை கழட்டிட்டு இந்திரன் தொப்பியை வச்சுக்கோ. சார் என்ன மனுஷன் அது? ஏதாவது திருட்டு கும்பல் பார்த்துச்சுன்னா என்ன ஆறுது? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி குடிச்சிட்டு. அம்மா முருகா, சம்பா, சம்பா. என்ன ஹீரோவுக்கு மீசில முடிச்சிருக்கு? முருகனே நேரா விசிட் பண்ணிட்டானா? ஏய், யாரா நீ? எப்படி நீ வீட்டுக்குள்ள வந்த? அது கல்லாப்பட்டி கட்டி பிடிச்சி படுத்துருக்க? ஏதாவது அவங்கிட்டியா? சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நேத்து ராத்திரி நீங்க தானே உங்க பொண்ணு நல்ல ரவுண்டா குண்டு பூசி மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு அவளை கட்டிக்க மாப்பிள்ளைன்னு சொன்னீங்களா சார்? நிறைய பணம் வேற தரேன்னு சொன்னீங்களா சார்? நான் என் பொண்ணு கட்டி வைக்கிறேன் சொன்னேன். பெரிய கிளீன் டீ ஷூட்டு ஒப்பிய பாரு. என்ன சார் இப்படி பேசுறீங்க? உங்க மாப்பிள்ளை கூட பள்ளி மாதிரி இருக்கா, அவனுக்கு 1/4 கிலோ சதை அங்க எங்க ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்களா சார்? உங்க பொண்ணை கொடுத்துக்கிட்டு ஓடிடுவான்னு பயந்தீங்களா சார்? டேய், என் பொண்ணு குண்டு பூசணிக்கா, என் மாப்பிள பல்லு. அப்ப நானு அது நான் எப்படி சார் என் வாயில சொல்ல முடியும்? இது வரைக்கும் கண்ணாடி நீங்களே பாத்துக்கோங்க. ஐயோ பயமா இருக்க. சிறு வயசுல இருப்பேன். ராத்திரியே உன்னை வெளியே அனுப்பலாம்னு நினைச்சேன். ராத்திரியாவா? ராத்திரி பாட்டி நீ? இல்லப்பா, இவனை பார்த்திருந்தா ராத்திரியே வெளியே அனுப்பிருக்கலாம்னு சொன்னேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஐயோ. இங்க பாரு, போ வெளியே. போயா சொல்லுதுல. என்ன குடும்பம் இது? வாடங்க. என்ன? நீ தானே அந்த பொண்ணுக்கா சப்போர்ட் பண்ணி எனக்கு திட்டின? அது எப்படி உங்களுக்கு? ஓஹோ, நீங்க தான் அந்த லாரி அவ்வளவு வேகமா ஓட்டு போனதா? ஏ சார் கொஞ்சம் மெதுவா போக கூடாது, பாவம் அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுல்ல. இடிச்சிருந்தா அதுக்கு திட்டுவியா? நீங்க தானே வேகமா போனீங்க. வேகமா போன என்னடா? நீ டிராபிக் போலீஸா? ஐயோ பங்கஜ மாமி விட்டு போட்டு இப்ப நான் உங்களுக்கு என்ன பதில்? இது பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா எனக்கு கோவம் வந்துரும். கோவம் வந்தா என்னடா பண்ணுவேன்? அடிச்சிடுவேன். அட்ரா பாப்போம். என்ன அடிக்க போறியா? என்ன அடிச்சியா? நான் யாரு தெரியுமாடா? டேய் வாங்கடா. அந்த ஆளு தான் வேகமா போனா நான் என்ன பண்ண? நான் கேட்டா உனக்கு கோவம் வருமா? நீ தான் வேகமா போன. அது வந்து கேட்டதுக்கு பொண்ணு வேற ஓடிச்சிட்டாங்க. என்ன என்ன பேசிட்டு போறீங்க? உனக்கு மட்டும் தான் கோவம் வரும். எனக்கு கோவம் வரும். போதும் போதும். கோவிந்த், இது பாருங்க, நீ ரொம்ப பேசினா அப்புறம் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். ஆமா கோவிந்த். சொல்றேன். போதும், சண்டை முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு உன்னை இடிக்க வந்தால லாரிக்காரன், அவன் சண்டைக்கு வரான். அறா பாக்கலாம், நான் பலார்னு அடிச்சிட்டேன். சண்டைக்கு எல்லாம் போகாத கோவிந்த். நான் எங்க சண்டை கண்ணு தெரியாதுன்னு பொய் சொன்னியா? ஏன்? நான் அங்க இருந்தேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன் சிரிக்கிற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. கோவிந்த், இனிமே நீ இங்க இல்ல. 10,000 பேருக்கு நடுவுல நின்னு பேசினாலும் நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். எப்படி? உன் குரலை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்ணு தெரியாததுனால ஆண்டவன் அந்த சக்தி எனக்கு கொடுத்திருக்கான் கோவிந்த். அதை வச்சுதான் என்னால எல்லாமே செய்ய முடியுது. ஓஹோ. இப்ப நான் உன்னை ஒரு தடவை தொட்டா போதும், அப்புறம் நீ என்னை எப்ப தொட்டாலும் நீ தானே கரெக்டா சொல்லிடுவேன்.
இப்போ பூ கூட நான் அப்படிதான் வைக்கிறேன். ஆ. யாராவது ரோஜா பூ கேட்டா நான் என்ன பார்த்தா எடுத்து கொடுக்கறேன். தொட்டா ரோஜா பூன்னு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். ஓ இப்போ ஆ. நீ ஏதாவது பூ கேளு, நான் கரெக்டா எடுத்து கொடுக்கறேன். எது வேணா ம், எது வேணா ஆமா. ஆம், ஒரு சாமந்தி பூ எடுத்து கொடு பாப்போம். ஒரு பூ தானே வச்சிருந்தேன், எங்க காணோம்? கோவிந்த், ஆ? பூவை கையில எடுத்து வச்சிருக்கியா? எப்படி கண்டுபிடிச்ச? பூவோட வாசனை வருது, ஆனா பூ கூடையில இல்ல. அதான். எப்போ பெரிய ஆளு. இந்தா நீ வச்சுக்கோ. ஐயோ, மழை வரப்போகுது, சீக்கிரம் போகணும். ம், அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்? என்கிட்ட தான் கூட இருக்கே. மாப்பிள கோவிந்து மெதுவா மெதுவா, பெட் அங்க இருக்கு. வாங்க. உட்காருங்க. என்ன நீங்க உட்காருங்க. உட்காரு. என்ன மாப்பிள என் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்லையா? ஐயோ, அது மட்டும் முடியாதுங்க. மாப்பிள இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா குழந்தையே பிறந்திருக்கு. பேரம் பத்திக்கலாம், பேர் வச்சுக்கலாம். ப்ளீஸ் மேரி மீ மாப்பிள. ஐயோ. ப்ளீஸ் மாப்பிள. சார், இப்ப எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்ன வீட்டோட மாப்பிளையா இருக்கிறியா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அம்மா, எனக்கு கை மாத்த ஒரு 25,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா 2 மாசத்துல வட்டியோட திருப்பி கொடுத்துருவேன். ஐயோ 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 ஐயோ, அடுக்கு மாப்பிள வலிக்குது. அடிச்சுக்காதீங்க. என்னங்க மாப்பிள நீங்க இந்த பணம் பூரா உங்களுக்கு தரேன். எடுத்துங்க. இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. ஐயோ ஐயோ, போதும் போதும். மாப்பிள எனக்கு தெரியும், நிறைய இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆப்பிரிக்கா டெலிவரி 25,000 ரூபாய் போதும். கிளம்புங்க. கிளம்புங்க மாப்பிள. மாப்பிள புறப்படுங்க. மாப்பிள நாகால வர்றதுக்குள்ள செட்டில் பண்ணி கோடிக்காரங்க. போங்க மாப்பிள. சார், நான் 2 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன் சார். புறப்படுங்க. ஆனா உங்க பொண்ணு மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது சார். இந்த சாவி உங்க பாக்கெட்ல வச்சிருவேன் சார். இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். மூஞ்சில மிதிச்சாலும் பரவாயில்லையே, கால்ல ஏதோ கருமத்தை மிதிச்சு வந்திருக்கானே நாரப்பைய. வேணாப்பா, சாமி நகை கண்ணு கட்டு போகும். எங்க அம்மா இந்த மாதிரி ஆட்டைய போட்டு குட்டியா வச்சிருக்க நீ, தண்ணிய போட்டா ஊர்ல போற பூரா உனக்கு மாப்பிள. அப்ப நான் யாரு? நாளைக்கு தெரியும், நாளைக்கு தெரியும். பாருங்களா, என் பணம் பூரா போச்சே. நகையில விட்டானுங்க. சாமி நகைன்னு பயந்துறானுங்களோ. சரி விடு, நமக்கு என்ன கிடக்குது. இதே சாக்கா வச்சு நகையை பூரா அமைக்கிடுவோம். நம்ம பணத்தை விட 10 மடங்கு தேர்மை இது. அடி சொல்லு, போலீஸ் கம்மியாக கொடுத்துருவோம். ஏது உனக்கு இவ்வளவு பணம்? கடன் வாங்கினேன். கடன் வாங்குனியா? சரி, ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் மருந்து செலவுக்கும் நான் பணம் எடுத்துக்கிறேன். எனக்கு பணம் வேண்டாம். ஐயோ, நீங்களே வச்சுக்கோங்க. பரவாயில்ல, பணம் எடுத்துக்கிறேன். ஐயோ, நீங்க வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க சரியா ஆபரேஷன் பண்ணலன்னா? இல்லப்பா, நீயே எடுத்துக்க. இல்ல டாக்டர், நீங்க. ஐயோ ஐயோ, யாருங்க இவரு? போலீஸ்காரரு? போலீஸ்காரர்ல என் வீட்டுக்காரர். இந்தா முதல்ல பணத்தை புடி. ஆபரேஷன் மட்டும் சரியா பண்ணிடுவீங்க. கோவிந்த், எனக்கு ஆபரேஷன் பண்ணி கண்ணு வந்ததும் நான் முதல்ல ஒன்னதான் பார்க்கணும். நீதான் என் கண்ணு முன்னாடி நிக்கணும். அது சரி, நான் தான் கோவிந்தன் எப்படி கண்டுபிடிப்பேன்? என் கண்ணு வேணா உன்னை கண்டுபிடிக்காம போலாம் கோவிந்த். ஆனா என் மனசு உன்னை கண்டுபிடிச்சிடும்.
எப்படி பேசினா போதும், பேசலன்னா தொட்டா கூட கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கு இல்ல கஸ்தூரி, உலகத்துல எல்லாருக்கும் கண்ணு கொடுத்தது தெய்வம். ஆனா உனக்கு கண்ணு கொடுக்க போறது நம்ம டாக்டர். அதனால நீ முதல்ல டாக்டர் அம்மாவை தான் பார்க்கணும். அதுக்கு இல்ல கோவிந்த், ம். ஆபரேஷன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ என் பக்கத்திலேயே இருக்கணும். ஆபரேஷன் எல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல, ரொம்ப ஈஸி. டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க. எதுக்கு நான் போய் பெரிய டாக்டர் பார்த்து வரேன். பெரிய டாக்டரா? ஆ, யாரு? சாமி கோயில்ல இருக்காரு. அவர்கிட்ட போய் ஆபரேஷன் நல்லா நடக்கணும்னு வேண்டிட்டு வரேன். நீ தைரியமா இரு. கோவிந்த், ம். ஆபரேஷன் டைம்க்கு கரெக்டா வந்துரு. சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? ம். பரவாயில்லையே, ஏமாத்தமா அமிச்சிட்டானுங்க. கஸ்தூரிக்கு கண்ணு தெரிஞ்ச உடனே முதல்ல இந்த போட்டோவை தான் காட்டணும். இந்த பிரசிடென்ட்டுக்கு புத்தியே இல்லையா? எவனாவது சாமி நகை கொண்டு போய் வீட்டுல வைப்பானா? அட அதை விடியா, சாமி நகைன்னு தெரிஞ்சே அதை திருடிட்டு போயிருக்கானே, சாமி அவனை சும்மா விடுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், பணமெல்லாம் போயிருந்தாலும் பரவாயில்ல, சாமி நகையை நம்பி என்கிட்ட கொடுத்தாங்க, அது போயிருச்சே சார். நகைய காணாமா? நகை அங்கதானே இருந்துச்சு. அப்பா அழாதீங்கப்பா. ஆமா, நீ அழுகாத, அழுகிறவனை கண்ட்ரோல் பண்ணு. இன்ஸ்பெக்டர் சார், இனி நான் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்ல, வலிக்காம சாகிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க சார். சார், உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? நான் யாரையும் சந்தேகப்படுவேன் இன்ஸ்பெக்டர். பிரசிடென்ட் சார், என்னது சாமி நகையெல்லாம் திருட்டு போச்சாமே? பாவம், நேத்து தான் எனக்கு 25,000 ரூபாய் கொடுத்தீங்க, அதுக்குள்ள திருட்டு போச்சா? என்ன பண்றது? இந்தாங்க, எனக்கு 20,000 ரூபாய் தான் தேவைப்பட்டது, மீதி 5,000 ரூபாய். அட பாவி, உனக்கு 20,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா முடிச்சிருக்கே? என்ன சார் மறந்துட்டீங்களா? நேத்து நீங்க தானே எனக்கு கொடுத்தீங்க. பணத்தை திருடுனதும் இல்லாம போய் வேற பேசுறியா? இந்த பார், பணத்தை பூரா நீயே வச்சுக்க, நகையை எங்க வச்சிருக்க, மரியாதையை சொல்லு. என்ன சொல்றீங்க? நகையை காணோம்னு வெளியே சொன்னாங்க. சார், சும்மா இரு நான் சார். வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். சார், எனக்கு நகையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நகை போனாலும் பரவாயில்ல, பணத்தை எங்க வச்சிருக்க? யாரா கட்ட பஞ்சாயத்து பண்றவன்? எனக்கு நகை தானே முக்கியம். எனக்கு பணம் தான் முக்கியம். Shut up. யாரு? வணக்கம் சார். டேய், உன் பேர் என்னடா? அல்லக்கை அரவிந்த் சார். டேய், நீ அடி வாங்க போற. டேய், உன்னதாண்டா, உன் பேர் என்ன? மூர்த்தி. ஓ, இல்ல, பாத்தீங்களா, போய் சொன்ன பாத்தீங்களா, இவன் பேரே கோயிந்த. இருங்க சார், இருங்க சார். ஏய், எவ்வளவு நாள் ஆகுது சார்? ரொம்ப நாள் இருக்கு சார். இவரு பணம் மட்டும் தான் கொடுத்தாரா இல்ல நகையும் சேர்த்து கொடுத்தாரா? பணம் மட்டும் தான் சார் கொடுத்தாரு, நகையெல்லாம் அங்கதான் இருந்தது. அது எப்படி உனக்கு தெரியும்? அது அதுல இருந்து நான் 25,000 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு மீதி இருந்த பணம் நகை எல்லாத்தையும் உள்ள வச்சு நான் தான் போட்டேன் சார். கதையான சொல்றேன். அம்மா, நகையெல்லாம் எங்கடா வச்சிருக்க? சார், ரொம்ப நல்லவன் சார். சார், அவரு பணம் மட்டும் தான் சார் கொடுத்தாரு, நகை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். அப்படியா? அப்படின்னா ஒரே நைட்ல 20,000 என்ன பண்ண? அது என்னாச்சு? டாக்டர், இவன் உங்கள்ட்ட 25,000 பணம் கொடுத்தானா? ஆமா, ஆபரேஷனுக்கு சொல்லி கொடுத்தான். என்ன விஷயம்? இவன் வேலை செய்யற அபார்ட்மெண்ட்ல தேடி வந்திருக்கான் டாக்டர். ஐயோ, நர்ஸ், இவன் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கிற கஸ்தூரிங்கிற அந்த பொண்ணை முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. நகை பணம் எல்லாத்தையும் திருடி நேத்து ராத்திரி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன் சார்.